தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயசுந்தரகிருஷ்ணன். நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நம்ம எந்த ஒரு வீடியோவுமே போடலை. பட் இந்த 6 மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 சப்ஸ்கிரைபர் மேலே நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே நம்பிக்கை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஸோ ஒரு சில ஒர்க் காரணமாக நான் வீடியோ சரிவர என்னால் போட முடியல. அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. பட் நான் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எல்லோரும் கேட்குற கொஸ்டின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இனிமேலாவது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். பார்ப்போம். பட் நிறைய நண்பர்கள் எல்லாருமே ஏன்டா வீடியோ போடல, கண்டினியூஸாக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரோட ஆதரவுக்குமே நன்றி. அண்ட் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பொறியாளன் பார்வை சேனலை வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு கரெக்டான டைமில் சேர்ந்தடையும். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட இந்த கோவிட் சிச்சுவேஷனில் நிறைய பேர் நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வேவ்லையாட்டி கோவிட்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு டிஸ்டன்ஸில் தான் தெரிஞ்சுது. அங்கே ஒருத்தருக்கு வந்திருக்கு, இங்கே ஒருத்தருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்தக்காரங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நிறைய பேர் பாதிக்கப்படும் போது தான் அதோட வீரியம் என்னங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ எல்லாருமே சேஃபாகவே இருங்க. சோசியல் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஆக்சிஜன் தட்டுப்பாடுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கவர்மெண்ட் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம என்னென்னா, இந்த ஆக்சிஜன் பின்னால் இருக்கிற சயின்ஸ் என்ன, அது எப்படி தயாரிக்காங்க, அதை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க, ஸோ அதில் எத்தனை டைப் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். அட் ஃபஸ்ட் இந்த ஆக்சிஜன் என்ன ஸ்டேட்டில், அதாவது லிக்யூடா இல்லாட்டினா கேஸ் ஸ்டேட்டில் எதில் ஸ்டோரேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அவங்க எத்தனை பேருக்கு தெரியாது. ஸோ இது நம்மளோட ஒரு காற்று மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணாமல் இதை ஒரு லிக்யூட் தண்ணி மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் நம்மளோட சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த லிக்யூட் ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்காங்க? இதுக்கான 2 ரீசன் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை லிக்யூடாக ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சோண்டு இடம் போதும். ஏன்னா இதோட எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ ஜாஸ்தி. எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு துளி லிக்யூட் ஆக்சிஜன் வேப்பர் ஆகும்போது 840 துளி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 840 துளி உங்களுக்கு கேசியஸ் ஃபார்மில் ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகும். அப்படி இப்போ நம்ம நார்மலாக பார்க்கும்போது இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், லிக்யூடில் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சோண்டு இடம் போதும். சேம் டைம் ரெண்டாவது லெஸ் காஸ்ட்லி. இப்போ நம்ம கேசியஸ் ஸ்டேஜில் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அதுக்கு ஸ்பேஸ் அதிகமாக வேணும், சிலிண்டரோட சைஸ் பெருசாகும். ஸோ இதேமாதிரி நிறைய காரணம் இருக்குது. இதனால் இதை நம்ம லிக்விட் ஸ்டேட்டில் கன்வெர்ட் பண்ணி தான் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. தென் அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியில் வரும்போது ஒரு கேசியஸ் ஸ்டேஜுக்கு ஃபார்ம் ஆகி வெளியே வருது. சிலிண்டருக்குள்ளே லிக்விட் ஸ்டேட்டில் தான் ஆக்சிஜன் இருக்குது. அதாவது லிக்விட் ஆக்சிஜன் தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ஆக்சிஜனை லிக்விட் ஸ்டேட்டில் நம்ம மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1845 மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ இது ஆக்சிஜனுக்கு மட்டும் இல்லை, நைட்ரஜன், ஸோ இதே போல் ஒரு 6 வகையான கேஸஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி முடியும் அப்படிங்கிற ஒரு தியரியை கொண்டு வந்தது அவர் தான். தென் 1877 தான் முதல் துளியான ஒரு லிக்விட் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது மெஷரபிள் இல்லாமல் இருந்திருக்கு. 1883 தான் மெஷரபிள் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் கேஸ் ஆக்சிஜனை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் இப்போ நம்ம லிக்விட் ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி என்னென்னு பார்ப்போம். லிக்விட் ஆக்சிஜனோட நார்மலான கலர்னு பார்த்தோம்னா பேல் ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் இது ஒரு பேராமேக்னெட்டிக் கேஸ். சேம் டைம் இதோட டென்சிட்டி எடுத்துக்கிட்டோன்னா 1141 கிராம் பெர் லிட்டர். அண்ட் இது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு கோல்டான கண்டிஷனில் தான் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்காங்க, அதாவது அண்டர் கிரையோஜெனிக் கண்டிஷன். ஸோ இதோட பாயிலிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா -183 டிகிரி செல்சியஸ். இதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது லிட்டர் கணக்கில் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஸோ லிக்விட் ஆக்சிஜனில் 2 டைப் இருக்குது. அதோட யூசேஜை பொறுத்து அதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கல் லிக்விட் ஆக்சிஜன், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் லிக்விட் ஆக்சிஜன். ஃபஸ்ட்டு மெடிக்கல் லிக்விட் ஆக்சிஜன், அதை பற்றி நம்ம பார்ப்போம். மெடிக்கல் லிக்விட் ஆக்சிஜன் எதுக்காக முதல்ல யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நார்மலாக அட்மாஸ்பியரில் 21% மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்குது. மீதி எல்லாமே நமக்கு நைட்ரஜனும், மீதி 1% உங்களுக்கு மற்ற கேஸஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ ஒரு சுவாச கோளாறு உள்ள ஒரு ஆளால்
நம்மளோட நார்மல் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்லேருந்து அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த 21%ஐயும் 100%ஆக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி, அதாவது அதிகப்படியான ஆக்சிஜனை அவங்களுக்கு கொடுக்குறது மூலமாக அவங்களோட ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியும். ஸோ இதனால தான் மெடிக்கல் ஆக்சிஜனுங்கிற ஒரு டேமே முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. தென் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் கம்பஷன் ப்ராசஸ், இப்போ நம்ம வெல்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட்டிங் பண்ணுறதுக்கு, வெல்டிங் பண்ணுறதுக்கு, ஸோ நிறைய இடத்துல ஆக்சிடைசராக, கெமிக்கல் ப்ராசஸ், ஸோ இதேமாதிரி நிறைய வேரியண்ட்டான இடத்துல ஃபுல்லாத்துலேயுமே இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற அடுத்த ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, மெடிக்கல் ஆக்சிஜன் வந்து ஹைலி பியூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது 100% வந்து பியூரிட்டி வந்து இதில் இருக்கணும் அப்படிங்கிறதான் மேஜரான ஒரு ரீசன். காரணம் என்னென்னா, இது எல்லாமே நம்மளோட வந்து மனுஷங்களுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஹைலி பியூரிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் கேஸில் வந்து அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த 2 வகையான ஆக்சிஜனுமே ப்ரொடக்ஷன்லேயே டிஃப்ரெண்ட் ஆகுது. எப்படி பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ மெடிக்கல் ஆக்சிஜனை வந்து ஹைலி பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மெடிக்கல் ஏர் கம்ப்ரஸரை மட்டுமே பயன்படுத்தி கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் இதில் வந்து நார்மலான ஏர் கம்ப்ரஸரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போது மெடிக்கல் ஏர் கம்ப்ரஸர் எல்லாமே ஆயில் ஃப்ரீ ஏர் கம்ப்ரஸர், அதாவது ரோட்டரி கம்ப்ரஸரை யூஸ் பண்ணுறாங்க. ஆயில் வந்து ஒரு லூப்ரிகண்ட்டாக கூட அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நார்மல் ஏர் கம்ப்ரஸரில் நம்ம எல்லாருமே ஒரு ஆயிலை வந்து லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஆயிலில் இருக்கிற கண்டாமினன்ஸ் வந்து ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து ரோட்டரி ஏர் கம்ப்ரஸரை யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மெடிக்கல் ஆக்சிஜனில் வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதோட பியூரிட்டியாக இருக்கட்டும், அதோட கண்டாமினேஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு ரெகுலேட்டட் டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. அதுபடி மட்டும்தான் இந்த ஆக்சிஜன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனில் அதை அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லிக்விட் ஆக்சிஜனை எப்படி தயாரிக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நான் ஒரு ப்ராசஸ் சார்ட் மூலமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் இதில் வந்து நிறைய ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் நான் எல்லாத்துக்குமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியாக நானே ஒரு சார்ட் ரெடி பண்ணி என்னென்ன ப்ராசஸ் நடக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அது மூலமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிக்விட் ஆக்சிஜன் மேக்கிங் வந்து ஏர் செப்பரேஷன் யூனிட்டில் நடக்குது. அதாவது இதை ASU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஏர் கம்ப்ரஷர். ஏர் கம்ப்ரஷரில் அட்மாஸ்பியருக்கு இருக்கிற ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு சிஸ்டத்துக்குள்ளே அனுப்புறது தான் ஏர் கம்ப்ரஷரோட மெயின் ஒர்க்கு. தென் க்ளீனப் சிஸ்டம். இந்த இடத்துல மாய்ஸ்சர், கார்பன் டை ஆக்சைடு, ஸோ இதே போல் எக்ஸ்ட்ரா கண்டாமினேஷன் ஃபுல்லாகவே இந்த க்ளீனப் சிஸ்டத்தில் ரிமூவ் பண்ணி அனுப்புகிறது தான் க்ளீனப் சிஸ்டத்தோட ஃபஸ்ட் ஒர்க். தென் இதை ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே அனுப்புகிறாங்க. கேசியஸ் ஸ்டேஜில் இருக்கிற ஆக்சிஜனை லிக்விட் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க அண்டர் கிரையோஜெனிக் கண்டிஷனுக்கு. ஸோ அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் லிக்விட் ஆக்சிஜனை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். தென் இதை ஹை ப்ரெஷர் டிஸ்டிலேஷன் காலமுக்கு அனுப்புகிறாங்க. இந்த இடத்துல என்னென்னா, நம்ம என்ன தான் ஆக்சிஜன் ஃபுல்லாக நம்ம ப்யூர் பண்ணாலும் அதோட நைட்ரஜனும் மிக்ஸ் ஆக தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அந்த வேப்பர் ஃபார்மாக இருக்கிற நைட்ரஜன் ஃபுல்லாக தனியாக செப்பரேட் பண்ணுறாங்க, லிக்விட் ஆக்சிஜனை தனியாக செப்பரேட் பண்ணுறாங்க. தென் லோ ப்ரெஷர் காலமுக்கு அனுப்புகிறாங்க. லோ ப்ரெஷர் காலமில் என்ன நடக்குன்னா, அதை வந்து கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுற, இவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும், இவ்வளோ டென்சிட்டி இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஒர்க் ஃபுல்லாகவே இந்த லோ ப்ரெஷர் காலமில் நடக்குது. ஃபைனலாக வரக்கூடியதான் நம்ம வந்து டேங்கில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம எல்லாருமே லிக்விட் ஆக்சிஜனோட மேக்கிங் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட யூசேஜ் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாலோ ஸோ நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி.